அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம மகாபாரத போற கிருஷ்ணர் ஏன் தடுத்து நிறுத்தல அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்தது நமக்கு தெரியும். அதே போல கிருஷ்ணருக்கும் அந்த பாரத காவியத்தில் ஒருவர் தேரோட்டியாக இருந்தார். கிருஷ்ணர் குழந்தை பருவத்தில் இருக்கும் சமயத்திலிருந்து அவருக்கு பல பணிவிடைகள் செய்த அந்த பெருமைக்குரியவர் தான் உத்தவர். கிருஷ்ணரின் அனைத்து நடவடிக்கைகளையும் உற்று கவனிக்கும் பழக்கம் உத்தவருக்கு உண்டு. ஆனால் கிருஷ்ணரின் செயல்கள் எதையும் உத்தவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் அதை பற்றி கண்ணனிடம் அவர் வினவியதும் இல்லை. கிருஷ்ணரின் நலனை மட்டுமே எப்பொழுதும் விரும்பிய உத்தவரால் தனக்கான எதையும் கேட்க விருப்பமில்லை. ஆனால் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்த கண்ணனின் நிலைகள் அனைத்தும் அவருக்கு புரியாத புதிராக இருந்ததால் அது குறித்து அவர் கண்ணனிடம் கேட்க விரும்பினார். கண்ணா, உங்களோடு நான் இதுநாள் வரை பயணித்துள்ளேன். இதில் நீங்கள் அனைவரையும் வாழ சொன்ன வழி வேறு, நீங்கள் வாழ்ந்து காட்டிய வழி வேறு. உங்கள் செயல்கள் எனக்கு புரியாத புதிராக உள்ளது. அதற்கான விளக்கத்தை தந்து எனது ஆசையை நிறைவேற்றுவாயா என கேட்டார் உத்தவர். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் சந்தேகத்தை கேளுங்கள் என்றார் கிருஷ்ணர். உத்தவரோ கேட்க ஆரம்பித்தார். கண்ணா, நீ பாண்டவர்களின் உற்ற நண்பனாவாய். அவர்கள் அனைவரும் உன் மீது அளவில்லா நம்பிக்கை கொண்டிருந்தனர். அப்படி இருக்கையில் இந்த மகாபாரத யுத்தத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த சூதாட்டத்தை நீ தடுத்திருக்கலாமே. தர்மனிடம் நீ சென்று, தர்மா, வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று நீ கூறியிருந்தால் அவர் கேட்டிருப்பாரே. நீ ஏன் அதை செய்யவில்லை? அது கூட பரவாயில்லை. அவர் விளையாட துவங்கிய பிறகாவது நீ உன் சக்தியால் தர்மம் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து அவனை வெல்ல வைத்து அப்பொழுதே தர்மத்தை நிலைநாட்டி இருக்கலாமே. நீ அப்படி செய்யாததால் தர்மன் செல்வத்தை இழந்தான், நாட்டை இழந்தான், தன்னையும் இழந்தான். அப்பொழுதாவது நீ சென்று அவனை காத்திருக்கலாம். ஆனால் அவன் தொடர்ந்து சூதாடி தம்பியையும் பணையம் வைத்து தோற்றான். அப்பொழுதும் துரியன் அவனை விடாததால் ஐவருக்கும் பொதுவான திரௌபதியை தர்மன் பணையம் வைத்தான். அப்பொழுதாவது நீ உன் சக்தியால் பகடை காய்களை தர்மனுக்கு சாதகமாக விட செய்திருக்கலாமே. ஆனால் நீ அதை செய்யவில்லை. மாறாக திரௌபதியின் துகிலை உரித்து அவளின் மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட போதுதான் நீ சென்று துகில் தந்தேன், திரௌபதியுடைய மானத்தை காத்தேன் என்று மார்த்தட்டி கொண்டாய். துரியனின் தம்பி திரௌபதியின் சிகையை பிடித்து தரதரவென இழுத்து வந்து ஆண்கள் பலர் நிறைந்திருந்த அந்த சபையில் அவள் ஆடை மேல் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம் தான் என்ன இருக்கிறது? அப்படி இருக்கையில் நீ எதை காத்ததாக பெருமைப்படுகிறாய்? எல்லோரும் கடவுளை நம்புவதற்கு முக்கிய காரணம் ஆபத்தில் அவர் நம்மை காப்பார் என்பதுதான். பாண்டவர்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது உதவாத நீ எப்படி ஆபத் பாந்தவன் ஆவாய்? இதில் தர்மம் எங்கு உள்ளது என வருத்தத்தோடு கேட்டார் உத்தவர். உத்தவரின் இந்த கேள்வி நம்மில் பலர் மனதிலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதற்கான பதிலை அன்றே கண்ணனிடம் கேட்டிருந்தார் உத்தவர். உத்தவரின் கேள்விகள் அனைத்தையும் பொறுமையாக கேட்டு முடித்த கண்ணன் ஒரு மௌன சிரிப்புடன் உத்தவருக்கு பதிலளிக்க துவங்கினார். உத்தவரே, உங்களுக்கு தெரியாதது அல்ல. விவேகம் உள்ளவனை எதிலும் ஜெயிக்க வேண்டும் என்பது உலக நியதி. இந்த போட்டியில் துரியன் விவேகத்தோடு செயல்பட்டான். அதனால் அவன் வென்றான். தன்னுடைய ஆஸ்திகளை பணையம் வைத்த துரியன் பகடைக்காய்களை சகுனியின் மூலம் உருட்டினான். ஆனால் தர்மனோ அப்படி செய்யவில்லை. ஒருவேளை தர்மனும் தன் ஆஸ்திகளை பணையமாக வைத்து என் மைத்துனன் கண்ணன் பகடைக்காய்களை உருட்டுவான் என்று விவேகத்தோடு கூறியிருந்தால் வெற்றி யார் பக்கம் இருந்திருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். என்னை அவன் ஆட்டத்தில் சேர்த்து கொள்ளாதது கூட பரவாயில்லை. அதையும் தாண்டி தர்மன் ஒரு மிகப்பெரிய தவறை அவன் செய்தான். விதிவசத்தால் சூதாட்டத்தில் சிக்கிய அவன் இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது என்று எண்ணினான். ஆகையால் கடவுளே, கண்ணன் மட்டும் இந்த சூதாட்ட மண்டபத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்று மனதிற்குள் வேண்டினான். தர்மனின் வேண்டுதலுக்கு நான் எப்படி செவிசாய்க்காமல் இருக்க முடியும்? ஆகையால் அவனே தன் வேண்டுதலால் என்னை கட்டி போட்டான். ஐவரில் ஒருவராவது என்னை அழைக்க மாட்டார்களா என சூதாட்ட மண்டபத்திற்கு வெளியே காத்திருந்தேன். ஆனால் எவருமே என்னை அழைக்கவில்லை. அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் ஆகிய நால்வரும் துரியனை திட்டுவதில் தீவிரமாக இருந்தார்களே தவிர என்னை அழைக்க மறந்தனர். பாஞ்சாலியும் இவர்களைப் போலத்தான் என்னை மறந்தாள். துச்சாதனன் அவளை இழுத்து வந்தபொழுது தன் பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடம் அவள்
போராடி கொண்டிருந்தாலே தவிர அவளும் என்னை அழைக்கவில்லை. இறுதியாக துச்சாதனன் அவளது ஆடையை தொட்ட பிறகுதான் அவள் ஹரி ஹரி அபயம் கிருஷ்ணா அபயம் என குரல் கொடுத்தாள். அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்பொழுதுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அடுத்ததும் சென்றேன். அவள் மானத்தை காக்க வழி செய்தேன். இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு என்று பதிலளித்தார் கண்ணன். இந்த பதிலை கேட்டு அசந்து போன உத்தவர், எனக்கு இன்னொரு சந்தேகம், அதையும் கேட்கலாமா என்றார் கண்ணனிடம். தாராளமாக கேள் என்றார் கண்ணன். யாரும் என்னை அழைக்கவில்லை, அதனால் நான் செல்லவில்லை என்று கூறினாய். அப்படியானால் உன்னை அழைத்தால் தான் நீ செல்வாயா? தர்மத்தை நிலைநாட்ட நீயாகவே அங்கு சென்றிருக்கலாம் அல்லவா என்றார் உத்தவர். இதை கேட்டு புன்னகைத்தார் கிருஷ்ணர். உத்தவா, நான் எப்பொழுதும் மனிதர்களின் வாழ்வில் குறுக்கிடுவது கிடையாது. அவரவர் பாவ புண்ணியங்களுக்கேற்றவாறு அவரது வாழ்க்கை நிலை அமைகிறது. நான் மனிதர்கள் செய்யும் அனைத்தையும் பார்த்து கொண்டு நிற்கும் ஒரு சாட்சி பொருளாகவே இருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர். இதை கேட்ட உத்தவர், நன்றாயிருக்கிறது கண்ணா உன் நியாயம். மனிதர்களாகி நாங்கள் தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருப்போம். அதனை பார்த்து கொண்டே இருப்பாயா? இது எப்படி சரியாகும் என்றார் உத்தவர். கிருஷ்ணர் சிரித்தபடியே மீண்டும் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். உத்தவா, நான் கூறியதன் உட்பொருளை நீ உணரவில்லை என்று எண்ணுகிறேன். நான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை மனிதர்கள் அறிந்தால் அவர்கள் ஏன் தவறு செய்ய போகிறார்கள்? ஆனால் அவர்கள் அதை உணராமல் இருப்பதால் தான் தவறுகள் நடக்கிறது. நான் எங்கும் இருப்பவன் என்பதை தர்மன் அன்று உணர்ந்திருந்தால் நான் அந்த மண்டபத்திற்கு வரக்கூடாது என்று அவன் நினைத்திருக்க மாட்டான் அல்லவா என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் இந்த விளக்கத்தை கேட்டு மெய்மறந்து போனார் உத்தவர். இந்த தத்துவத்தை தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். அர்ஜுனனின் இடத்தில் அவர் நின்று போரிடாமல் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து அவனை வழிநடத்தியதற்கும் இதுவே காரணம். என்ன நண்பர்களே, காரணத்தை தெரிஞ்சிட்டீங்களா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது மகாபாரத கதையை நான் கேட்டிருக்கேன். அப்போ எனக்கு இந்த டவுட்டு இருந்துச்சு, ஏன் கிருஷ்ணர் மகாபாரத போரை ஏன் தடுத்து நிறுத்தல? அவர் கடவுள் தானே, எல்லாமே செஞ்சிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு சின்ன பிள்ளையில இது நான் அப்போ என் அப்பா அம்மாட்ட கூட நான் கேட்டேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ தான் அதோடைய அர்த்தம் எனக்கு புரியுது. என்ன போல் யாரெல்லாம் இந்த சந்தேகத்தை நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.